வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். அது இன்னைக்கு 114வது பேட்ச் ஆழ்மன பயிற்சி இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு உணர்வுகள் மொத்தம் 5: பார்த்தல், கேட்டல், நுகர்தல், ருசித்தல். 5 உணர்வுகள். மனிதனுக்கு இருக்கக்கூடிய 5 உணர்வுகள். இந்த உணர்வுகள்ல தான் நம்ம செயல்படுறோம். நம்ம இந்த சுய உணர்வுல இருந்து இன்னொரு உணர்வுக்கு போறதுக்கு 2 பயிற்சி தான். ஒண்ணு பிசிக்கலா செஞ்சீங்க இல்லையா, அந்த பயிற்சி. இல்லைன்னா இந்த தியானம். அது உங்க மனநிலை. யாருக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாம். பெரும்பாலும் நம்ம உடம்புல இந்த கை முனைகள், இந்த கை முனையிலையும் கால் முனை விரலினுடைய முனைகள்ல தான் வர்ம புள்ளிகள் பூரா இப்போ டெய்லி வீட்டுல காலையில ஒரு 10 நிமிஷம், நைட்டு 10 நிமிஷம் இப்படி வச்சுக்கிடுங்க. 10 விரல்களை இப்படி வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10, இந்த பக்கம் 11, அடுத்தது இந்த விரல 11, இங்கிட்டு 11, இந்த விரல்ல 11, இப்படி 11, திருப்பி இந்த மோதிர விரல் 11, இந்த சைடு 11, சுண்டு விரல் 11 தடவை, அது ஒரு 11 தடவை அனுப்புங்க. 1 2 3 4 5 7 8 9 10 11 தடவை. திருப்பி இந்த வலது கை வலது பக்கம், இடது கை இடது. இதுதான் முக்கியம். மனசை கான்சென்ட்ரேட் பண்றீங்க, ஒரு நிலைப்படுத்துறீங்க. அடுத்தது 1 2 3 4 5 6 8 9 10 11. அவ்வளவு அதனுடைய ரிசல்ட் அவ்வளவு அனுபவம். அப்போ நீங்க அந்த இந்த மாதிரி இந்த காலையில ஒரு 10 நிமிஷம் நல்லா செஞ்சா 10 நிமிஷம், நைட்டு செஞ்சா 10 நிமிஷம் போதும். உடம்புல உள்ள அவ்வளவு புள்ளிகளும் ஆக்டிவேட் ஆகிடும். இந்த பயிற்சியில மலேசியாவிலிருந்து வந்திருக்காங்க, ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்காங்க, பெங்களூரு, கோயம்புத்தூர், நம்ம இந்தியாவில் நிறைய இடங்கள்ல இருந்து வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். 2 லேடிஸ் வேற ஒரு இடத்துல தனித்தனியா இருக்காங்க. அது உங்களால எப்படி தெரிஞ்சுக்கிட முடியும்னா, அந்த 2 பேர் உடம்புல இருந்து ஒரு வெளிச்சம் வரும். பளிச்சு 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 பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வரும். இல்லைன்னா ஒரு சுமல் வரும். கையை நல்லா தேய்ங்க, கையை நல்லா தேய்க்கணும். இல்லைன்னா மூக்கு இழுக்கணும், சுமல் இழுக்கணும். இல்லைன்னா கண்ணை தேய்க்கணும், இல்லைன்னா காதை தேய்க்கணும். 2 லேடிஸ் மனசுல நினைக்கணும். அவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு வாடை உங்களை கூப்பிடும், இல்லைன்னா ஒரு வெளிச்சம் கூப்பிடும், இல்லைன்னா உங்களை விறுவிறுன்னு இழுத்துட்டு போகும். அப்படியே எந்திரிச்சு இப்ப இங்க இருந்தே கூட காட்டலாம். நீங்க 4 பக்கம் திரும்பி பாருங்க. ரைட். அப்ப எந்திரிங்க, அப்படியே நகழுங்க. நல்லா கையை கசக்கணும், மூச்சு இழுக்கணும், கையை கசக்கணும், மூச்சு இழுக்கணும். காதை தேய்க்கணும், கண்ணை தேய்க்கணும். வெரி குட். விட வேண்டாம், அங்க போய் காட்டுங்க. அப்படியே போங்க. சரி, வெரி குட். தொட வேண்டாம். ஒரு லேடி இருக்காங்க, இன்னொரு லேடியை காட்டுங்க. இன்னொரு லேடி எங்கேயோ இருக்காங்க, அவங்கள போய் காட்டுங்க. ரைட், வெரி குட். இன்னொரு லேடி மனசுல நினைக்கணும். வெரி குட். ஒரு பாடம் வருது. இங்க வாங்க, என் இடத்துக்கு வாங்க. ரைட். உங்ககிட்ட இங்க 2 லேடிஸ் எங்கேயோ இருக்காங்கன்னு நீங்க கண்ணை கட்டிட்டு அங்க இருந்து வந்தீங்க. வந்துட்டு இங்க இருந்து அங்க ஒரு கை காட்டினீங்க. எப்படி உங்களால காட்ட முடிஞ்சது? வெளிச்சம். வெரி குட். அடுத்து இன்னொரு அம்மாவை இருக்கிறாங்க, எப்படி கண்டுபிடிச்சீங்க? ரைட். இப்போ 3வது நாள்ல ஆட்களை கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஆழ்மன வேலை செய்யுதா? இப்ப என்ன நினைக்கிறீங்க? நேத்து, முந்தா நாள், இன்னைக்கு உங்க ஆழ்மனம் எவ்வளவு தூரம் அட்வான்ஸ் ஆயிருக்கு? அப்ப நாளைக்கு நிறைய சாதிக்கலாம் இல்லையா? நாளைக்கு நிறைய சாதிக்கலாம். உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்கிற மாதிரி? 5 பேரா? 1 2 3 4 5. ரைட். ஐயா, உங்களுக்கு முன்னாடி 5 பேர் இருக்குன்னு கரெக்டா சொல்லிட்டீங்க. 5 பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த 5 பேர்ல எத்தனை லேடிஸ், எத்தனை ஜென்ட்ஸ்? 3 2 தான் தெரியும். 3 2 கரெக்ட். 5 வாழ்த்துக்கள், நன்றி. 2மே கரெக்ட். உங்ககிட்ட பயிற்சி முடிஞ்சு வந்தீங்க. முன்னால எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டேன். 5 பேர், 2 லேடிஸ் 3 பெண்கள் என்னீங்க. இது உங்களால எப்படி சொல்ல முடிஞ்சது?
ரெண்டு பேருக்கு ஒரே வாடை, சரி, மற்றவருக்கு ஒரு வாடை. ரைட். உங்க பேர் என்னய்யா? அரியநாயகம், அரியநாயகம். எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில இருந்து இந்த ஆழ்மன பயிற்சி படிக்க வந்திருக்கிறீங்க. உடல்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு வந்திருக்கிறீங்க. இந்த பயிற்சி உங்களுக்கு எவ்வளவு தூரம் எதிர்காலத்துல பிரயோஜனம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிறைய பிரயோஜனப்படுவீங்க. நிறைய பிரயோஜனப்படும். உங்களுக்கு எந்த வழியில பிரயோஜனப்படுது? எனக்கு நான் கன விஷயங்களை இழந்துட்டேன். சில விஷயங்கள் இழந்துட்டீங்க, அதுல மீட்டெடுக்கிறதுக்கு அதனால மீட்டு எடுத்துட முடியலன்னு உங்களுக்கு தோணுது. உங்க மேல அளவு கடந்த நம்பிக்கை வரும். நிச்சயமா இழந்ததை உங்களால மீட்க முடியும். மீட்டிட்டீங்கிறது தெளிவா இருங்க. அங்க இருந்து வந்து இந்த ஆழ்மனை பற்றி எத்தனையோ 1000 கிலோமீட்டர்ல வந்து பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். இழந்துட்டேன்னு மறைக்காம பேசுறீங்க. அந்த இழப்பை உங்க ஆழ்மனம் நிச்சயமாக எடுத்து கொடுத்துரும். எந்த மாற்றம் இல்லை. நன்றியா. டைனமிக் பிரெயின் ஸ்கூல்ல வந்து இழந்ததை மீட்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சிகப்பு சால்வைன்னு கையை கசக்குங்க, நல்ல கையை கசக்கணும். நீங்க ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. சிகப்பு சால்வை, சிகப்பு சால்வை, சிகப்பு சால்வை. சால்வைன்னா சிகப்பு துண்டு போட்டிருக்காங்க ஒரு அம்மா, அந்த அம்மாவை கண்டுபிடிக்கணும். சிகப்பு சால்வை, சிகப்பு சால்வை. நல்லா ட்ரை பண்ணுங்க, நல்லா ட்ரை பண்ணுங்க. சிகப்பு சால்வைன்னு மனசுல நினைக்கணும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரைட், வெரி குட். இங்க இன்னொரு இடத்துல ஒரு கோல்டு கலர் பேனா ஒரு இடத்துல இருக்கு. கோல்டு கலர் பேனா, கோல்டு கலர் பேனா ஒரு இடத்துல இருக்கு. கோல்டு கலர் பேனா, கோல்டு கலர் பென்னு கையை கசக்கணும். நான் கேட்ட கேள்வி கோல்டு கலர் பென்னு. புரிஞ்சுக்கிடுங்க. அந்த கோல்டு கலர் பென்னு எங்க இருக்கோ அங்க இருந்து அவருக்கு வெளிச்சம் வரும், இல்லைன்னா வாடகை வரும். கோல்டு கலர் பென்னு. உங்ககிட்ட சிகப்பு கலர் சால்வை போட்டிருக்காங்கன்னு சொன்னேன் ஒரு கேள்வி. அந்த அம்மா அங்க இருக்காங்க, எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது? வாசனை வச்சு வாசனை. அப்போ கோல்டுக்குன்னு ஒரு வாசனை இருக்கா? தங்கத்துக்குன்னு ஒரு வாசனை இல்ல. பிறகு வாசனை வரும், உண்மையிலேயே வாசனை வரும். அந்த கலர் வெளிச்சம் தெரியும். இங்க வாசனை வந்ததா வெளிச்சம் வந்ததா? இந்த இடத்துல இந்த கோல்டு கலர் பேனா இந்த இருக்கு. வாசனை வச்சு இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.